நான் ஒரு தளபதி வெறியன்னு சொல்லலாம். ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாம் ஏன்னு தெரியாமல் ஒருத்தங்க மேலே ஃபேனாக இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தளபதினா ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் சாண்டி பாய் வந்து இந்த மாதிரி மலேசியாவில் ஒரு ஷோ இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் எங்களுக்கு ஜனநாயகன்னு தெரியாது. அதுக்கப்புறம் லேட்டராக ஜனநாயகன் அப்படின்னும் போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் மெயின் நாங்கள் பிரபுதேவா மாஸ்டரோட பண்ண போகிறோன்றது அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எதுக்கு வீடியோ, இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லிட்டரலாக வந்து யோசிக்கும் போதுல இவ்வளோ பேர் எல்லாருமே இவ்வளோ கத்துறாங்களே, இதெல்லாம் யாரால அப்படின்னும் போது அங்கே பார்க்கும்போது ஒருத்தர் சிம்பிளாக எல்லாருமே இப்படி ஹாய் சொல்லிட்டு சிம்பிளாக நடந்தார். அது லிட்டரலாக நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசுவேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் போயிட்டு அங்கே உட்கார்ற வரைக்குமே அவ்வளோ பேர், அவ்வளோ சத்தம், அவ்வளோ கத்து. இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது. பிரபுதேவா சாரோட என்ட்ரி வந்து மாஸ், அந்த ஒரு ஏவி போட்டு அவருக்கு ஒரு தனி கூஸ்பம்ஸ் பறக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் இறங்கி அந்த ஒரு பொறுமையாக ஆட ஆரம்பிச்சார் ஆக்சுவலி. ஸோ அந்த மொமெண்ட் பிரபுதேவா சார் பிளாஸ்ட் தான், உண்மையாலே பிளாஸ்ட் தான். ஓகே, அவர் ஒன்று பண்ணுவார்ல, அப்படி பண்ணாரா அவ்வளோதான். சார் செம்ம லைஃப்பில் இந்த மாதிரி அதுதான் அந்த மாதிரி ஒரு லைஃப்பை விட்டு அவர் அது அந்த போறன்ற அது ஒரு இன்சிடென்ட்டே நம்மளால வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமா, என் கண்ணெல்லாம் லிட்டரலாக தண்ணியே வந்துருச்சு. இப்படி இருந்துச்சு. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். ஸோ அந்த லைட் இருந்துச்சு, அது வந்து கரெக்டாக கண்ட்ரோல் வந்து வேற எங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு அப்புறமா தான் தெரியும் அந்த டிவிக்கு அந்த ஃபிளாக்லாம் வச்சு பண்ணது அந்த மாதிரிலாம் எங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் வந்து சாண்டி பாய் தான். சாண்டி பாய் மட்டும்தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா டான்சர் அண்ட் கொரியோகிராஃபரான அரவிந்த் ஸ்வித்தர்ஸ் ரியாலிட்டி ஷோஸில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சில் வந்து அந்த ஆடியோ லான்ச் ஸ்டேஜ்லேயே பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பிளாஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பர் குட்டாக இருக்கேன். ஆக்சுவலி வந்து எனக்கு எக்ஸைட்டடாக இருந்தது. இப்படி ஒரு பர்சன் வந்து நம்ம ரியாலிட்டி ஷோவில் பார்த்து நம்ம இந்த ஒரு ஷோவில் பார்த்த பையன்ல அப்படி இருக்கும் போது ஆடியோ லான்ச், ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அப்படின்றப்ப ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், பெரிய ஹைப் அப்படி இருந்தது. அங்கே போய் அவர் முன்னாடி அதுவும் எல்லா டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு இதில் இருந்தீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஒரு தளபதி வெறியன்னு சொல்லலாம். ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாம் ஏன்னு தெரியாமல் ஒருத்தங்க மேலே ஃபேனாக இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தளபதினா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷ்னலாக அட்டாச் ஆன ஒரு பர்சன் அவர். ஸோ திடீர்னு இந்த மாதிரி நாங்கள் அப்போ தான் வந்து அந்த வாரணாசின்னு ஒரு ரீசெண்டாக அசிஸ்டன்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து சாண்டி மாஸ்டர் தான் எங்களை கூப்பிட்டு சொல்லியிருந்தார். ஸோ அந்த இது அது முடிச்சதுக்கப்புறம் சாண்டி பாய் வந்து இந்த மாதிரி மலேசியாவில் ஒரு ஷோ இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் எங்களுக்கு ஜனநாயகன்னு தெரியாது. அதுக்கப்புறம் லேட்டராக ஜனநாயகன் அப்படின்னும் போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் மெயின் நாங்கள் பிரபுதேவா மாஸ்டரோட பண்ண போகிறோன்றது அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. வா, சூப்பர் மேட்டரில் டெஸ்டினி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரபு மாஸ்டரை ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் பார்த்தேன். ஸோ பார்த்து வா, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீம் பிரபுதேவா மாஸ்டர்னா. ஸோ அவர் முன்னாடி ஆடுறது, ஸோ அவர் இங்கே உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு திடீர்னு ஒரு ஸ்டேஜ் வந்து டக்குன்னு ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரோட பொசிஷன் வந்து என்னை சாண்டி டக்குன்னு வந்து கொஞ்சம் நில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். பிரபுதேவா மாஸ்டர் இங்கே இருக்கார், சாண்டி மாஸ்டர் இங்கே இருக்கார். ஸோ இவங்களெல்லாம் பார்த்து நான் இன்ஸ்பைரிங் ஆன ஒரு பர்சன்ஸ். ஸோ அங்கே நிற்கும்போது என் கையெல்லாம் உடனே அப்படியே இப்போ கூட அந்த மூமெண்ட் வந்து செம்ம மூமெண்ட் அது. ஸோ அப்படி நின்று அந்த பொசிஷன் கொடுத்தோன்னா பிரபுதேவா மாஸ்டர் இப்படி பார்த்துட்டு இருக்காரு. இப்படி நின்றுட்டு அது எல்லாமே அந்த சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஸோ ட்ரிபியூட் மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே எனக்கு ஜானி மாஸ்டராக இருக்கட்டும், அங்கே வந்த எல்லா மாஸ்டருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ அந்த ஜித்து ஜில்லாடி சாங்கில் எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னு நிறைய மாஸ்டர், நோபல் மாஸ்டர், இவங்க எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதெல்லாம் ஒரு ஆக்சுவலாக காட் கிஃப்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து சரி ரிஹர்சல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக போயிட்டு ஆட போகிறோம். ஸோ அப்படி அங்கே போகும்போது கூட தளபதி எப்போ வர பேக் ஸ்டேஜ்லேருந்து நின்றுட்டு எப்போ வரப்போகிறான்ற அந்த வெயிட்டிங்லேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தார். வந்ததுமே நீங்கள் டிவியில் பார்க்குறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. அங்கே வந்து ஒரு வேற மாதிரி ஒரு
எங்களுக்கு டிவியில பார்க்கும் போதே அவரோட என்ட்ரி வந்து கூஸ் பம்ப்ஸ் நிக்கல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வைப் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆரா வந்து யாராலையுமே கிரியேட் பண்ண முடியாதுன்றது பயங்கரம். நான் இது ஃபேனா இவன் இப்படி சொல்றான் அப்படின்றத தாண்டி லிட்டரலாக நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ஓகேவா, வீடியோ நாங்கள் வரப்போறாருன்னு தெரிஞ்சிருச்சு, வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எதுக்கு வீடியோ, இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லிட்டரலாக வந்து யோசிக்கும் போதுல இவ்வளோ பேர் எல்லாருமே இவ்வளோ கத்துறாங்களே, இதெல்லாம் யாரால அப்படின்னும் போது அங்கே பார்க்கும்போது ஒருத்தர் சிம்பிளாக எல்லாருமே இப்படி ஹாய் சொல்லிட்டு சிம்பிளாக நடந்தார். அது லிட்டரலாக நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசுவேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் போயிட்டு அங்கே உட்கார்ற வரைக்குமே அவ்வளோ பேர், அவ்வளோ சத்தம், அவ்வளோ கத்து. எப்படி அது வந்து செம்ம லைஃப்பில் இந்த மாதிரி அதுதான் அந்த மாதிரி ஒரு லைஃப்பை விட்டு அவர் அது அந்த போறன்ற அது ஒரு இன்சிடென்ட்டே நம்மளால வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமா என் கண்ணெல்லாம் லிட்டரலாக தண்ணியே வந்துருச்சு. வாவ் எப்படி இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, ரிகர்சல் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அந்த ஆராலாம் இருக்க போகுது அப்படின்றது தெரியும். பட் ஸ்டில் எல்லா டான்ஸ் கோரியோகிராஃபர்ஸ் இவங்கெல்லாம் நம்ம லெஜெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம தமிழ் சினிமால நம்ம தளபதியை அவர் ஆடுவார்னு தெரியும், அவர் இந்த மாதிரியும் ஆட வைக்கலான்னு காட்டினவங்க. ஸோ அவங்க அந்த மொத்தம் அந்த 9 பேர் அந்த இது வந்து எப்படி இருந்தது ஆக்சுவலி? சூப்பர். ஆக்சுவலாக அசோக் மாஸ்டரும் எல்லா மாஸ்டருமே செம்ம எனர்ஜி. ஸோ அதில் அசோக் மாஸ்டர் வந்து சூப்பர் எனர்ஜி. ஏன்னா நான் அந்த இந்த பாட்டு வாடா 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 தோழா அந்த பாட்டெலாம் அவர் தான் பண்ணது. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும். மோஸ்ட்டாக அவங்களே வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாஸ்டர்ஸே வந்து அந்தந்த மூமெண்ட் அவங்களோட ஒர்க் ஸ்டெப்ஸ்லாம் அவங்களே சொல்லி கொடுக்கும் போது இப்போ சில பேர் வந்து இப்போ நம்ம ஏஜ்ல அவங்க சொல்லி கொடுத்து நம்ம ஆடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்தது அது இருந்துச்சுல. ஸோ இவங்களோட ஒர்க் பண்ணனா கொஞ்சம் டேஸ் ஆகும், கொஞ்சம் வருஷங்கள் ஆகும், ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியாது சில பேரோட. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவங்களோட பொசிஷன்லாம் வந்து கொடுக்கும் போது நம்மக்கிட்ட அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிறதா இருக்கட்டும், ஸோ அவங்க எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க அவங்களோட மாஸ்டர்ஸ்க்கு அப்படின்றதுலாம் நாங்கள் பார்க்கும்போது செம்ம லேர்னிங்கான ஒரு விஷயம். தளபதி பத்தி அந்த மாஸ்டர்ஸ் சொன்ன ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? எப்படி இப்படிடா இருந்ததா அந்த மொமெண்ட்ல? ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த இந்த பட்டுவாடா வாடா அந்த பாட்டுல வந்து அசோக் மாஸ்டர் வந்து தளபதி வந்து அந்த இது பண்ணிட்டு போவார்ல, ஒரு மாதிரி துப்பிட்டு ஒரு இது இருக்கும்ல, அது வந்து அசோக் மாஸ்டர் வந்து ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி குடிச்சிட்டா சும்மா அப்படி பண்ணாராம். இது நல்லா இருக்கு, அது ஆட் பண்ணிக்கலாமே அப்படின்னு தளபதி சொல்லி அது பண்ண அந்த ஒரு ஃப்ளோல பண்ண விஷயமா அது? ஓகே, அந்த ஒரு ஃப்ளோல நடந்த ஒரு விஷயமா. ஓகே, ஆக்சுவலா தளபதி வந்து எப்படின்னா எது பண்ணாலுமே சூப்பரா இருக்கு, இது பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப புஷ் பண்ணி பயங்கரமா அவர் ஒரு எனர்ஜில பண்ணுவாருன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா எனக்கு சொல்லும் போதுல நம்ம அப்படியே கேட்போம்ல, நமக்கு டான்ஸே பிடிக்கும், அவங்கள பிடிக்கும், அவங்க தளபதியை பத்தி சொல்ற ஒரு விஷயமா இருக்கும் போது அது அப்படியே அவங்க சொல்றது அதை கேட்டு வா செம்மல அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு. எல்லா மாஸ்டருமே, நோபல் மாஸ்டரும் சரி, இவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்க பேக் டான்ஸராக ஆடும்போது நம்ம வந்து ஹீரோவை தாண்டி பார்க்க வச்சவங்க அவங்கெல்லாம். தனி ஒரு ஃபேன் பேஸ் அப்போவே அவங்க செட் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்கள பார்த்ததை நம்ம நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ், அவங்க இவ்வளோ வருஷமாக வந்து நம்ம தளபதிக்காக பல சாங்ஸ் வந்து அவளை வந்து ரசிக்க வச்சுருந்தாங்க. பட் தளபதிக்காக அவங்க இறங்கி வந்து அந்த ஆடுற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்குலாம் கொஞ்சம் வயசாகிடுச்சுடா, ஆனாலும் என்ன எனர்ஜியாக ஆடுறாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. செம. அவங்க இந்த ஒரு விஷயந்தான் இருக்குன்னா இதை எப்படி பண்ணணும், எல்லா மாஸ்டருமே இப்போ அவங்க மாஸ்டர், நம்ம இவ்வளோ பண்ணால் போதுன்ற மாதிரிலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து ஸ்டில் அவங்க ஒன்று செம்மையாக பண்ணுறாங்க. இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, இது பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் முன்னாடி எப்படி பண்ணணும் சூப்பராக அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா அங்கே இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து இப்போ நம்ம ஃப்ளோரில் ஆடுறதுக்கும் ஒன்று இருக்கும், நம்ம ஆன் ஸ்டேஜில் ஆடும் போதும் அங்கே இருக்கிற லைட்ஸ் அந்த எனர்ஜி டவுன் ஆகும், அங்கே இருக்கிற அந்த ஆடியன்ஸோட அந்த இதெல்லாம் நம்ம மேலே புஷ் இருக்கும். அப்போது இன்னமும் நமக்கு ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் எல்லாருமே அது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் அதுக்கப்புறம் டிவியில் பார்த்தேன், அங்கே அது வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே, செம்மையாக இருந்துச்சு. பிரபுதேவா சாரோட என்ட்ரி வந்து மாஸ், அந்த ஒரு ஏவி போட்டு அவருக்கு ஒரு தனி கூஸ்பம்ஸ் பறக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் இறங்கி அந்த ஒரு பொறுமையாக ஆட ஆரம்பிச்சார் ஆக்சுவலி. ஸோ அந்த மொமெண்ட் பிரபுதேவா சார் கூட அவர் அந்த ஆக்சுவலாக அந்த மொமெண்ட் அவர் வந்து ஒன்றும் பண்ணலை. பிரபுதேவா அது பண்ண உடனே அங்கே இருக்கிற வந்து அப்படியே அதிர்ச்சி அந்த இடமே.
அப்படியே பயங்கரம். அந்த ஹெவியில் நீங்கள் பார்த்தீங்களா, கிங் அரைவ்டு அப்படின்னு லிட்டரலாக அந்த கிங்கான அந்த ஒரு ஃபீல் பயங்கரமாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆடும் போது என் கலந்து வச்சு வீடியோ இப்படி காமிக்கும் போது திடீர்னு தளபதி அதை பண்ணாரு பாருங்க, அவ்வளோதான் பிளாஸ்ட் தான், உண்மையாலே பிளாஸ்ட் தான். ஓகே, லிட்டரலாக தளபதி நம்மளை பார்க்க மாட்டாருன்னு நமக்கே தெரியும் அங்கே இருக்கிற மெயின் ரோல். ஆனால் எனக்கு வந்து என்னோட தளபதி லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் என்னோட அவுட்டை நான் வந்து ஆடணும் அப்படின்னு நான் டவுன் ஆனாலும் நான் ஆடணும், என்னையே நான் புஷ் பண்ணி ஆடிட்டே இருக்கேன். ஒரு மாதிரி எமோஷ்னலான ஒரு விஷயமா எனக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னோட சைல்டுஹுட் டேஸ்லேருந்து நான் கொஞ்சமாக இப்படி வரும்போது நமக்கு ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும். நம்ம கொரியோகிராஃபி நம்மளோட ஹீரோக்கு நம்ம கொரியோகிராஃபி பண்ணால் எப்படி இருக்கும், அரவிந்த் கொரியோகிராஃபியில் தளபதி ஆடினா எப்படி இருக்கும், நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு மைண்டில் அப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும் போது இப்போ அது நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் போது, ஆனால் அவரோட ஆடியோ லான்ச்சில் நான் ஆடுறன்றது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது ரியலாகவே எனக்கு காட்ஸ் ஏதோ ஒரு மூலியமாக, அதுவும் எனக்கு ஒன் ஆஃப் என் காட் என்னோட குரு சாண்டி பாய், அவர் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இது நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ, ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். சொல்லும் போதே அந்த மொமெண்ட் சரையெல்லாம் இருக்கு. ஆனால் தளபதி முன்னாடி ஆடுறீங்க, அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, கண்ணு அவர் மேலே போகும்ல. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? தளபதியோட அந்த அவர் பார்வை உங்கள் மேலே பட்ட அந்த ஒரு ஃபீல்லாம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக என்னென்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆடி முடிச்சிட்டோம். தளபதி ஸ்பீச்சுக்காக நாங்கள் வந்து ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இப்போ தளபதி அங்கே நிற்கிறாருன்னா நான் பேக் ஸ்டேஜில் இங்கே நிற்கிறோம். என்னோட ஒரு கொஞ்சம் தூரம் தான் தளபதி இருப்பார். எல்லாம் பேசிலாம் முடிச்சிட்டாரு. நான் இங்கேருந்து பார்த்துட்ருக்கோம். எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு. திரும்பினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிட்டாரு. அவ்வளோதான், பேக் வந்துட்டாரு. நாங்கள் எல்லாம் இங்கே நின்றுட்டுருக்கோம். ஒரு சின்ன ஒரு நட்பாசை தான், கை காட்டுவோம் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி நானும் கை காட்டுறேன், கை இப்படி இப்படி பண்ணுறேன். அப்படியே அந்த 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 ஹெட்டு லைட்டாக இப்படி திரும்பி அவர் ஒன்று பண்ணுவார்ல, அப்படி பண்ணாரா, அவ்வளோதான். நான் ரெக்கார்ட் பண்ணதும் ரெக்கார்டில் இல்லாமல் போயிடுச்சு, இல்லைனா அந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அப்படியே நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த மூமெண்ட் அவர் ஜஸ்ட் அந்த கை காமிச்சிருந்தான், அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பர். ஆனால் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாங் இருக்கும்ல, தளபதிக்காக இந்த சாங் நான் ஆடினே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் இருக்கும். ஆக்சுவலாக எல்லா இன்ட்ரோ சாங்கும் தான், எல்லா இன்ட்ரோ சாங்கு தான். வெறித்தனம் சாங்கு எனக்கு சோபி மாஸ்டரும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயமும் அது இருக்கும். அந்த போக்கிரி பொங்கல் சாங்கில் வந்து அடியும் ஓடியும் கலந்து வச்சு அதில் வந்து அவர் பண்ண சொல்லி ஏதோ ஒரு ரவுடியை வந்து அவர் அடிச்சுட்டு அவனை பண்ணுன்னு அந்த கை காமிப்பார். ஒரு சின்ன ஆட்டிடியூட் தான் இருக்கும், நீ பண்ணு அப்படின்னு. அதுவே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அவரோட என்ட்ரியாக இருக்கட்டும், அவர் ஆடுறதா இருக்கட்டும், ரொம்ப அழகுங்க அது. அவ்வளோதான். அந்த ஆடியோ லான்ச்சை லைஃப் டைம் யாராலையுமே மறக்க முடியாது. பட் ஸ்டில் அந்த ஒரு மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னா அது தளபதியோட அந்த மொமெண்ட் எதுவாக இருக்கும்? அங்கே எனக்கு வந்து எல்லாருமே அந்த பாட்டு பாடினாங்க, முறைதான் ஒரு முறைதான். லிட்டரலாக அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் கண்டு கலங்கும். அதை நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இப்போ அந்த ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தேன்னு சொன்னேன். அதே 10 years பேக் வந்து நான் அதே சாண்டி மாஸ்டரோடய நாங்கள் திருப்பி ஒரு பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு தளபதி முன்னாடி. ஆனால் அது பண்ண முடியல. ஆனால் நான் வந்து அவரோட ஸ்பீச்சை அதே இடத்துல நின்று நான் பார்த்தேன். லிட்டரலாக அதே மாதிரி நான் வந்து அப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தேன். நான் மட்டும்தான் இருந்தேன். ஆஃப்டர் அந்த 10 yearsக்கு அப்புறம் அதே ஸ்பேஸில் நான் நின்றுட்டு அவரை பார்க்குறேன். அவர் என்னை கை காமிச்சார். இதோட ஒரு ஃபேன் பாய்க்கு வந்து எப்படி இருக்கும் சொல்லுங்கள், ஒரு பயம். அது வந்து அது ஃப்ரீஸான ஒரு மூமெண்ட். அது வந்து டெஸ்டினி அவ்வளோ செமையாக காய்ச்சி அந்த யூனிவர்சல் அந்த ஒரு விஷயம். ஸோ அது சூப்பர் விஷயம் தான், செமையாக இருந்துச்சு. நீங்கள் ரிகர்சல் வீடியோஸ்லாம் போட்டப்போ உங்களை பறக்க விடுற மாதிரி வந்து ஒரு இது இருந்தது. அது என்ன மொமெண்ட்? அது ஆக்சுவலாக ஒரு என்ட்ரி, அது ஒரு ஆர்டிஸ்டோட என்ட்ரி. ஸோ அதனால வந்து நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆகிடுச்சு, சம்திங் ஏதோ ஆயிடுச்சுன்றதுனால அது யாரோட என்ட்ரி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? பறந்துட்டே யார் வர மாதிரி இருந்தது? எனக்கு தெரிஞ்சு அனிருத் ப்ரோவோடதுன்னு நினைக்கிறேன், அனிருத் சாரோடதுன்னு நினைக்கிறேன். கௌரி என் ஃப்ரெண்டு பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு என்ட்ரி கொஞ்சம் ஹைட்டு. அது கொஞ்சம் உங்கள் தளபதியை ஃபர்ஸ்ட் பார்த்த மொமெண்ட் இதுதானா இல்லை இதுக்கு முன்னாடி? அந்த இதில் பார்த்தேன், அந்த அவார்ட் ஷோவில் பார்த்தேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா பெரிய தளபதி ஃபேன். அவங்க பயங்கரம் டயஹார்ட். அதனாலேயே என்னமோ நான் வந்து இப்படி இருக்கேனா என்னன்றது எனக்கே டவுட்டாக இருக்கும். பிளட்ல இருந்து வந்ததா அப்படிதான் நானே நினைப்பேன். ஒரு வேளை இவங்களாலேயோ அப்படின்னு. ஏன்னா அவங்க ரொம்ப அவங்க பயங்கரமான தளபதி ஃபேன். நான் இது போகிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க செம்ம எக்ஸைட்மெண்ட்.
அது செம விஷயம். நான் ஆடியோ லான்ச் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து டிக்கெட் இங்கே நடந்தாலே டிக்கெட் கிடச்சி நம்ம போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். மலேசியான்னும் போது நம்ம அங்கே போகிறோம் போய் பண்ணுறோம் அப்படின்றது சூப்பராக இருந்துச்சு. லிட்டரலாக செம்மையாக இருந்துச்சு. முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு அந்த மலேசியா விட்டு வரும்போது அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல. தளபதி எல்லாருக்கும் ஃபோட்டோ செஷன்ஸ்லாம் வேறு கொடுத்துருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான்டா தளபதி கச்சேரி இஸ் ஓவர், ஒன் லாஸ்ட் டைம், அது எல்லாமே ஓவர், நம்ம வந்து சென்னை திருப்பி வரப்போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லான்ச் இல்லை. கில்லியில் வந்து அவர் அந்த ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு வந்த மொமெண்ட் மாதிரியா? லிட்டரலாக அந்த மாதிரியே சொல்லலாம். ஆனால் அவங்க பயங்கரமாக இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. மலேசியன் எனர்ஜி அவங்க ஆக்சுவலாக 3 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் போச்சு ஷோ. ஓகே. அவ்வளோ எனர்ஜி, அவங்க பேக்டாகவே இருந்தாங்க, அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. மழை வந்தால் ரெயின் கோட் போட்டுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு செம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. ஷோ வந்து செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு. போர் அடிக்கிற ஃபீல் ஷோவில் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக எப்படி அவங்க 3 மணி நேரம் கட் பண்ணி போட்டாங்கன்னு எங்களுக்கே தெரியல. அவ்வளோ எப்படி ட்ரிம் பண்ணி, ஏன்னா செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஷோ. அவர் வரும்போது ஒரு ஒரு அதிர்வு ஒன்று தெரிஞ்சுது. தளபதி வர போறாருன்னு அந்த பேக் ஸ்டேஜே அதிரும், வந்துட்டாரு அப்படின்னு. அது வந்து லிட்டரலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவர் அங்கே வர போறான்னு தெரிஞ்சு இந்த பேக் ஸ்டேஜில் அவ்வளோ ஒரு பதட்டம் தெரியும். எதனால இவ்வளோ அப்படின்னா, அவர் இவ்வளோ நம்ம பண்ணுறோம்ல, இவ்வளோ பேசுகிறோம்ல, அவர் வந்து இல்லை அவ்வளோ சிம்பிளாக வருவார். நார்மலாக ஒரு ஷர்ட் போட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லி அப்படி வருவார். அந்த காம்னஸ் அவ்வளோ எப்படின்னு தெரியல. எப்படின்னா அது சீரியஸாக நான் பேசுகிறேன், நானே இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக ஆகுறேன்னா. ஆனால் ஆக்சுவலாக நம்ம எமோஷ்னலாக ஆகும், ஆனால் அவர் அங்கே எமோஷ்னலாக ஆகவே இல்லை. அது அவரோட மைண்ட் செட். அவர் வந்து அவ்வளோ கரெக்டாக அவர் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காரு, இதெல்லாம் தெரியும். ஏன்னா அங்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்ட்ராங்காக வந்து இருந்திருக்காரு அவர். அனிருத் சார் பாடும் போதும் சரி, அவர் பாடும் போதும் அது பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ தான் அவர் சொல்லுவார், he makes me cry but I don't cry அப்படின்ற அந்த இது அப்போ தான் சொன்னது. அந்த ஒரு விஷயம் அது பயங்கரமாக இருந்துச்சு. ஆடியோ லான்ச் இப்போ இந்த டெலிகாஸ்டில் பார்க்காத விஷயங்கள் இல்லை, வீடியோஸில் பார்க்காத மொமெண்ட்ஸை நீங்கள் அங்கே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. தளபதி மேஷப் மாதிரி இருந்துச்சு. தளபதி ஓப்பனிங் சாங்ஸ் மாதிரி ஒரு சில செக்மெண்ட் இருந்துச்சு. அவரோட லவ் சாங்ஸ்னு வரும்போது ஃபுல்லாக வந்து அந்த பபுள்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஸ்டேடியமில் வர மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க ஸ்டேஜில். ஓகேவா? அது பெரிய பெரிய பால்ஸ் வந்து ஆடியன்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க கிட்ட தூக்கி போட்டாங்க. அவங்க எல்லாருமே அந்த கையில் தட்டும் போது அந்த இடமே அந்த ஒரு இதில் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய புதுசாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே. அந்த கையில வந்து ஒரு லைட் கொடுத்துருந்தாங்க, அந்த பேண்ட் லைட். அந்த பேண்ட் லைட் நீங்க வாங்குனீங்களா? இருந்துச்சு, நாங்க பார்த்தோம். ஆனா நாங்க போட முடியாது, அது எங்களுக்குலாம் இல்லை, எங்களுக்கு டேக் மட்டும் தான். அது இருந்துச்சு, அந்த டேக் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு டேக் மட்டும் தான். இந்த இவங்க வந்து அந்த ஆர்டிஸ்ட், அந்த இது டான்ஸ் க்ரூ, ரிஹர்சல் க்ரூன்னு அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு தான் வந்து அந்த இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லைட் இருந்துச்சு. அது வந்து கரெக்டாக கண்ட்ரோல் வந்து வேற எங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு அப்புறமா தான் தெரியும் அந்த டிவிக்கு அந்த ஃபிளாக்லாம் வச்சு பண்ணது அந்த மாதிரிலாம் எங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியல. ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இட்ஸ் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் வந்து சாண்டி பாய் தான். சாண்டி பாய்க்கு மட்டும்தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.